வணக்கம். ரூப்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் ரூப்ஸ் சேனலில் பார்க்க போகிறது அவல் எப்படி பண்ணலாங்கிறது தான். வாங்க, நான் எப்படி பண்ணுறேங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நம்மளுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் 2 கப் அவல் எடுத்து வச்சுருக்கேன். நான் சிகப்பு அரிசி லெவலில் செஞ்ச அவல் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் உடம்புக்கு நல்லது. நீங்கள் வெள்ளை அவல்லையும் செய்யலாம். இதை நான் ஹெல்தி. இதை ஒரு சாதாரண தண்ணி போட்டு கழுவி எடுத்துக்கிடணும் முதல்ல. அடுத்து தேவையான அளவு தேங்காய். நான் தேங்காய் நிறையா போடுவேன். பச்சையாக தேங்காய் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. நான் அப்படியே முழுசு தேங்காய், ஒரு முழு தேங்காய் போட போகிறேன். பழம் உங்களுக்கு தேவைக்கு நல்லா கொலன்னு பிசைகிற அளவுக்கு பழம் எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் அளவு நம்ம இஷ்டம்தான். தேவையான அளவு பழம், சர்க்கரை, கொஞ்சம் உப்பு, அப்புறம் சுடுதண்ணி போட்டு வச்சுருக்கேன். நல்லா கொதிக்க சுடுதண்ணி போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் பால்லையும் இதை ஊற போடலாம், சுடுதண்ணிலையும் ஊற போடலாம். பாலில் போட்டால் கூடுதல் டேஸ்ட் வரும். நான் இன்றைக்கி சுடுதண்ணி கொண்டு தான் அதை ஊற வைக்க போகிறேன். பாருங்கள், நான் அவலில் ஒரு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் சுடுதண்ணியும் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம இதை ஊற வச்சுட்டு அப்படியே மூடி வச்சிடணும். ஒரு 1/2 hour அப்படியே வச்சிடணும், டிஸ்டர்ப் பண்ணாமல். இப்போ நான் சுடுதண்ணி ஊற்றுறேன். நல்லா கொதிக்க தண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ போதும். லேசாக முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். ஊற்றிட்டு ஒரு பிஞ்சு உப்பு போட்டால் போதும். பாருங்கள், ஒரு பிஞ்சு உப்பு போட்டிருக்கேன். சும்மா அப்படியே ஒரு கலருக்கு மூடி போட்டு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 1/2 hour இதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அப்படியே வச்சிடணும். இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி ஊறி இருக்குங்கிறத பாருங்கள். நல்லா டபுள் ஆகிருக்கு பாருங்கள். எவ்வளோ இருந்துச்சு, இப்போ எவ்வளோ ஆகிருக்கு பாருங்கள். நல்லா டபுள் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி போட்டு கழுவணும்ல. அது எதுக்கு கழுவணும்னா, உள்ளே உமி இருக்கும், அந்த நெல்லோட உமி இருக்கும். அந்த உமியெல்லாம் எடுக்கிறதுக்காக தான் நம்ம கழுவணும். இப்போ பாருங்கள் ஊறிடுச்சு நல்லா. இப்போ இதில் என்ன பண்ணணும்னா, தேங்காவை முதல்ல போட்டுருவோம். தேங்காவை திருவி வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த தேங்காய் அப்படியே திருவிட்டேன். தேங்காவை முதல்ல உள்ளே போட்டுடலாம். பழம் நல்லா பழுத்த பழமாக இருக்கணும். அதுவும் கசிலி பழமாக தான் இருக்கணும். கசிலி பழம்னா மஞ்சள் பழம்னு சொல்லுவாங்களே, அந்த மஞ்சள் பழமாக தான் இருக்கணும். அப்போ தான் இதில் ஒரு புளிப்பு சுவை இருக்கும்ல, அது டேஸ்ட் கொடுக்கும். இதில் நான் ஒரு 5 பழம் உரித்து போடுறேன். அடுத்தது நம்ம இப்போ சுகர் போடணும். போதும். இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம கையை போட்டு தான் எல்லாம் ஒன்றா பிசையணும். நான் பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன், ஸ்வீட்டெல்லாம் சரியாக இருக்காங்க. ஸ்வீட்டு காயுது, எல்லாமே உப்பெல்லாம் சரியாக இருக்குது. இப்போ இதை நம்ம கிண்ணத்தில் போட்டு சர்வ் பண்ண வேண்டியது. ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் இது. உடம்புக்கு இந்த சிவப்பு அரிசியில் செஞ்ச அவல் ரொம்ப ஹெல்தி. இது அடிக்கடி நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்லாம், வயசானவங்க கூட சாப்பிட்லாம். சுகர் பேஷண்ட் இருந்தால் மட்டும் சர்க்கரைக்கு நம்ம போட்டிருக்கோம்ல, சர்க்கரைக்கு பதில் நம்ம வெல்லத்தை கொஞ்சம் சுடுதண்ணி போட்டு வெல்லத்தை காய்ச்சி பாகு மாதிரி எடுத்து அதை ஊற்றிட்டு நம்ம பசங்க சாப்பிட்லாம், கொடுக்கலாம் உங்களுக்கு. பாருங்கள், நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.